ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த 72 அண்ட் 73க்கான அப்டேட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி உங்கள் நேம் வந்தால் நீங்கள் ரிஜெக்ட்டு. அதே இது நீங்கள் உங்கள் நேம் வரல அப்படின்னா நீங்கள் செலக்ட்டு. ஏன்னா இப்போ விட்ட லிஸ்ட் ரிஜெக்ட் பண்ண லிஸ்ட்டு. செலக்ட் ஆன எல்லோரும் ஹாப்பியாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ரெடி ஆகுங்க. இப்போ பிடிஎஃப் போனோம்னா நோ பேமெண்ட்டில் ஒரு 13 பேரையும், ஏஜ் பாரில் ஒரு 78 பேரையும், மினிமம் குவாலிஃபிகேஷனில் 3229 பேரையும், மொத்தம் 3320 பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்போது மினிமம் குவாலிஃபிகேஷன் 3229 பேர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருந்தாங்க, இது மாதிரி ஹை லெவல் குவாலிஃபிகேஷனில் உள்ளவங்கள செலக்ட் பண்ண மாட்டோம், ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியும் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அவங்கள எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு தெரியல. என்னோடய கணிப்புப்படி 3000 பேர் இருந்தாங்க அப்படின்னா, இப்போ உள்ளே இருக்கிற வேக்கன்சி பார்த்திங்கன்னா 330 இருக்குது. ஒரு 300 வேக்கன்சி வச்சா கூட நமக்கு ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் ரேஷியோவில் கூட கூப்பிடலாம். அப்படின்போது உங்களுக்கு ஈஸியான காம்படிஷன் தான். ஈஸியாக இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போங்க. செலக்ட் ஆன எல்லோரும் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ரெடி பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 330 இல்லை 310 சரியாக தெரியலை. என்னோடய கணிப்புப்படி இப்போ 300 வேக்கன்சிக்கு 1:2 ரேஷியோ கூட கூப்பிடலாம். அது ஈஸியாக காம்படிட்டரை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ 10th லெவல் படித்தவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, டிப்ளமோவில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன கான்செப்டை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி ஏஜ் பாரில் கூட பண்ணியிருக்கலாம். உங்கள் நம்பர் அதில் இருந்தால் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ரீசனும் அங்கே இருக்கும், மேலே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போது என்னோடய கணிப்புப்படி 3000 பேர் செலக்டுன்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1:10 இல்லைனா 1:15 ரேஷியோவில் கூட வரலாம். உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஒரு லெவல் வரும்போது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் மாதிரி 3 லெவல் இல்லை, உங்களுக்கு ஒரே லெவல் தான். ப்ராக்டிக்கல் அதே நாளில் ஓரல் வந்துடும். அதுக்கான மார்க் நெக்ஸ்ட்டு விடுவாங்க. அதில் யார் செலக்ட் ஆகினீங்க அப்படின்ட்டு ஃபைனல் லிஸ்ட்டில் விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரே லெவல் தான், கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காமல் கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டை விட ஹை கோர்ட்டில் ஒர்க் கிடச்சா இன்னும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் அண்ட் ஓரலுக்கான கைடன்ஸ் கண்டிப்பாக கொடுப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டவுட்ஸோ கமெண்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.